ப்ராப்ளம். மேரேஜ் லைஃப் ப்ராப்ளம். நவ் ஸ்டார்ட் ராகு தசை. ஓகே. பவித்ராக்கு ஃபேமிலி ப்ராப்ளமா? சில நேரத்துல சீக்கிரமா கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஜென்ம சனி, அஷ்டம சனின்னு இருக்குங்க. சரிங்களா? 17/2/93 9:03 PM பேரால பிறந்திருக்கிறீங்க. இடத்துல குரு. குரு சுக்கிரன் ஒருத்தருக்கு ஒருத்தர பார்த்தாலே அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான் 35 வயசுக்கு மேல தான் அப்படின்னு வரும். இந்த இடத்துல. ம் பிப்ரவரி 2 பிப்ரவரி 2 எங்க இருங்க? விட்டுட்டேன். பிப்ரவரி 2 பவித்ரா. ஓகே. பிப்ரவரி 17/93 பிப்ரவரி 17/93 பேரால பிறந்தவங்க 9/3. ஓகே. அடிக்கடி நம்ம என்னங்க சொல்லுவோம்? இந்த மாதிரி குரு சுக்கிரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக தொடர்பு கொள்ற பட்சத்துல இந்த மாதிரியான தன்மை வரும். கூடவே சில மாதிரியான கோச்சார பாதிப்பு வருமா? கடந்த காலங்கள்ல ஒரு மாதிரியான தன்மை. சரி இருங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லணுமா? ஒரு வருஷம் எதுவுமே சரியா இல்லைன்னு தான் சொல்லுவேன். கூட சேர்ந்து இப்ப வந்திருக்க சரியாவே இல்லையேங்க. ஏங்க உங்களோட ஜாதகத்துல 2018ல இருந்தே நீங்க நல்லா இல்ல. பவித்ரா, இதுவும் நீங்க YouTubeல வந்து எனக்கு கமெண்ட் போட்டு தான் ஆகணும். கன்னி லக்னமா ஆன நீங்க, கன்னி லக்னமாகி என்னத்தான் இருந்தாலும் செவ்வாய் திக்பலமா இருந்தாலும் கன்னி லக்னத்துக்கு என்ன பண்ணுவாரு? அப்படியே பார்த்து உங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாரு. தொழில் வருமானத்த டிஸ்டர்ப் பண்ணுவாரு. தாய டிஸ்டர்ப் பண்ணுவாரு. நெறைய விஷயங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாரு. இப்போ இந்த அமைப்பு அப்படியே படிப்படியா விலக ஆரம்பிக்கும். இப்ப என்ன தசை ஆரம்பிக்குது? ராகு தசையும் சரியா இருக்காதேம்மா! நான் என்னத்தான் சொல்றது? ராகுக்கு அப்படியே ஒரு 7 டிகிரில செவ்வாயுடைய பார்வை இருக்குல்ல. ராகு தசை கலப்பு பலன தான் செய்யும். ஓகே. ராகு தசை என்ன பண்ணும்? குருவையும் செவ்வாயையும் மிக்ஸ் பண்ணி முதல்ல செவ்வாயோட அமைப்புகள தாங்க செய்யும். செவ்வாய் ஒரு மாரி சாதகம் இல்லாத நிலை தானே இந்த ஜாதகத்துக்கு. அப்ப என்ன நடக்கும்? 4ஆம் இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். வீடு, அம்மா மாதிரியான விஷயங்கள டிஸ்டர்ப் பண்ற வேலைய இந்த ராகு தசை மன்னிச்சு விடுங்க. நான் தான் சந்திர தசையை பார்த்திருக்கேன். ராகு தசை ஒரு மாதிரியான அமைப்பை பண்ணும். இதுல என்னன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்லவரு அப்படின்னாலும் கூட அவர் விருச்சிக ராகுவா இருக்கிறது அவ்வளவு பெரிய விசேஷமான விஷயம் இல்லைங்க. உண்மையிலேயே இல்ல. ஜாதகத்துல உச்சமாக இருக்காரு சுக்கிரன். கேது தான் சுக்கிரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில இருக்காரு. சனிக்கு குருவின் பார்வை இருக்கு. லக்னாதிபதி இங்க 6ஆம் இடத்துல ஒரு மாதிரியான நீச்சத்தை நெருங்குறாலும் கூட 22 டிகிரி 20 டிகிரி சனியும் கேதுவும் தான் நேரடி குருவோட தொடர்புல இருக்காங்க. ஆனா ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம் தாங்க. ஆனா ராகு திசை முதல்ல ஒரு மாதிரியான பலனை தாங்க செய்யும். ஓகேங்களா? இப்ப கேள்வியை படிச்சுக்கிறேன். பவித்ரா மேரேஜ் லைஃப் ப்ராப்ளமா இருக்குதா? ராகு தசைன்றத மறந்துருங்க. அப்படியே செவ்வாய் தசைன்னு போட்டுக்கங்க. நல்ல வேளை சனி பார்க்கல. சனியும் பார்க்குற மாதிரி இருந்தா இன்னும் மோசமா இருக்கும். ராகு தசை முதல் பாதி சுமாரா இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனைலாம் கொடுக்கும். இளைய சகோதர அமைப்புகளை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவாரு. கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனாலும் உபஜயஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் பரவாயில்லைன்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. கண்டிப்பாக வீட்டுல கணவருக்கோ யாருக்கோ ஏதோ ஒரு வகையில கோச்சார சனி பகவான் அமைப்பு இருக்கும். தயவு செஞ்சு அதையும் கொஞ்சம் நோட் பண்ணீங்க.